நீங்க அண்டர் சிங்க் ஆரோ போடுற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இதை தெரியாம நீங்க வாங்கவே வாங்காதீங்க. இது யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, காட்டியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சிங்கோட ப்ரெஷர் டேங்க். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இந்த மாதிரி ரப்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த ரப்பர் தான் வந்து இந்த ரப்பருக்கு உள்ளார வந்து காத்து வந்து இருக்கும். ஸோ இந்த காத்துனால இந்த ரப்பர் வந்து பலூன் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ப்ரெஷரை பில்ட் பண்ணி நமக்கு தண்ணி வந்து டேப்ல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு சேம்பரா இருக்கிறதுனால காத்தும் வந்து உள்ள போகாது. அதனால எந்த ஒரு ஃபங்கஸ் ப்ராப்ளமோ இல்ல வந்து பாசி பிடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனையோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை கிளீன் பண்ணவும் முடியாது அப்படிங்கறதா உண்மை. அதே மாதிரி இது வந்து தண்ணி இருக்கும்போது மூவே பண்ணக்கூடாது. அப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரப்பர் இருக்கு இல்லையா, இந்த ரப்பருக்குள்ளார லைட்டா வந்து மைன்யூட் ஏர் வந்து கிரியேட் ஆகி காத்து இருக்கிற வேண்டிய இடத்துல தண்ணி வந்து போயிடும். சோ தட் உங்களுக்கு வந்து இதுல தண்ணியும் வந்து கண்டாமினேட் ஆயிடும். அந்த தண்ணி குடிக்கவே வந்து ஒரு மாதிரியா அந்த ரப்பரோட ஸ்மெல் வரா மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா உள்ள வந்து என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு நமக்கு அது கண்டாமினேட் ஆயிடும். ஸோ அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாம் தெரியாம நீங்க அண்டர் சிங்க் ஆரோ வந்து போடாதீங்க. இது நான் பண்ண தப்பு தான். தண்ணி நல்லா இருக்கும் போதே நாங்க அடிக்கடி மூவ் பண்ணி இது டேர் ஆயிடுச்சு. அதனால வந்து தண்ணி உள்ளார போயிட்டதுனால உங்களுக்கு ப்ரெஷரும் பில்டப் ஆகல, தண்ணியும் வந்து டேப்ல வரல. தூக்கி தான் போட்டு ஆகணும். ஸோ அதனால தான் சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் தான் இதை கட் பண்ணி பார்த்தோம். இந்த ரப்பர் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெம்பரேன் தான் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளார ஃபுல்லாலாம் இல்லை, ஒரு லேயர் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த லேயர்ல இது அட்டாச் ஆயிருக்கு. உங்களுக்கு ஈஸியா அதுல இருந்து தான் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டு நமக்கு வந்து தண்ணி மேல வர்றது. இவ்வளவு தண்ணி உள்ள போய் மாட்டி இருக்கு. எங்கேயோ ஒரு மைன்யூட் கிராக் இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தண்ணியோடவே மூவ் பண்ணதுனால தான் வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கன்க்ளூஷன். ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஃபுட் கிரேட் வேணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா SS வந்து சூஸ் பண்ணுங்க. SS டேங்க்கும் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி மினிமமா வந்து 5 லிட்டர் போவாதீங்க. அது வந்து அடிக்கடி வந்து ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு 8 லிட்டரோ இல்ல 10 லிட்டர் 15 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஸோ எப்பவுமே ஃபில்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து போகும்போது பெட்டரா வந்து 7 லிட்டர் 8 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லலாம். இந்த டிப் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. மேபி ஃபியூச்சர்ல யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண அவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.